திருத்தணி அருகே அரசு பள்ளி சுற்றுச்சுவர் இடிந்து உயிரிழந்த மாணவரின் குடும்பத்தினர் ஒருவருக்கு அரசு பணி வழங்க வலியுறுத்தி அனைத்து கட்சி சார்பில் போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதனால் திருத்தணி அரசு மருத்துவமனை முன்பு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ராதாகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ராதாகிருஷ்ணன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். ஆர்கேபேட்டை அருகே உள்ள கொண்டாபுரம் கிராமத்தில் நேற்று அரசு உயர்நிலைப் பள்ளியில் அதே பகுதியைச் சேர்ந்த மோகித், வயது 12, இவர் 7ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் நேற்று மதிய உணவு இடைவேளையில் பள்ளி அருகே அமர்ந்து உணவு சாப்பிட்ட போது அங்கே சுற்றுச்சுவர், கைப்பிடி சுற்றுச்சுவரானது இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து அப்பகுதியில் தகவல் அறிந்து வந்த உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் தொடர்ந்து 5 மணி நேரத்திற்கு மேலாக காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உடலை பிரேத பரிசோதனைக்கு திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு அனுப்ப மாட்டோம் என எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அவர்களிடம் சமரசம் மேற்கொண்ட காவல்துறையினர் உடலை திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து உடற்கூறு ஆய்வு மேற்கொள்ளும் பணி மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் தொடர்ந்து உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் அவர்களது உடலை வாங்க தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் உடற்கூறு ஆய்வுக்கு பின்னரும் அவர்கள் உடலை வாங்க மாட்டோம், தொடர்ந்து உயிரிழந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருவருக்கு அரசு வேலை வாங்கி தருவதாக அப்பகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் என்பவர் உறுதியளித்ததாகவும், ஆனால் மாவட்ட ஆட்சியர் நேரில் எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்தால் மட்டுமே உடலை வாங்குவோம் என்றும், மேலும் அப்பகுதியில் உள்ள அனைத்து கட்சியினரும் தொடர்ந்து மாணவன் குடும்பத்தினர் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட போவோம் எனவும் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பதட்டமான சூழல் நிலவி வருவதால் அரசு மருத்துவமனை அருகிலேயே 2 பேருந்துகள் மற்றும் காவல்துறை வாகனங்கள் பாதுகாப்பிற்காக முன்னெச்சரிக்கையாக நிறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து அங்கு பதட்டமான சூழல் நிலவி வருகிறது. அவர்களின் உறுதியை ஏற்ற பின்னரே மாணவனின் உடலை அடக்கம் செய்ய கொண்டு செல்வோம் என தொடர்ந்து உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் தெரிவித்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராதாகிருஷ்ணன். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G-Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.